ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியில் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டு வேணும், ஜரி த்ரெட்டு வேணும், நீடில் வேணும், கட்டர். இதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு சில்க் த்ரெட்டை வந்து கட் பண்ணி சேமாக வச்சு நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும் எண்டில். ஓகேங்களா? எண்டில் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நாட் போட்ட அப்புறமா அந்த 2 சில்க் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 நூல் கண்டையும் எடுத்து நம்ம மடியில் போட்டுக்கணும். மடியில் போட்டுட்டு அந்த 2 ஜாயின் பண்ண இதையை தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் இருக்கீங்களே, அதில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து ஒரு மார்க்கர் எடுத்து சாக் பீஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மார்க்கர் இருக்குது இல்லைங்களா, எல்லோ கலர் ஒயிட் கலரில் இருக்கும், அதில் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நீடில் வந்து நம்ம வந்து 90 டிகிரியில் தான் வச்சுருக்கணும் எப்போவுமே. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் வச்சுட்டு கீழே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ண இல்லைங்களா, அந்த லூப்பில் விட்டு ஸ்லோவாக எடுங்க, பொறுமையாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்படியே மறுபடியும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி ஒரு இது ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், முடிஞ்சது. இவ்வளோதாங்க பேசிக் செயின் ஸ்டிச்சு. பொறுமையாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, போடத்தான் வரும். உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் போட வரல அப்படின்னா நார்மல் மிஷினில் தைப்ப இல்லைங்களா, அந்த த்ரெட்லிங்கோட போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். இதான் மெயினான பேசிக்ஸ் செயின் ஸ்டிச்சு. ஸோ வந்து பொறுமையாக கற்றுக்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பெருசாக வந்தாலும் பரவாயில்ல, குட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வந்து இதான் மெயின். இந்த ஸ்டிச்சை மட்டும் போட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ எப்படி போகிறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான், எவ்வளோ ஸ்லோவாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன். ஸோ பொறுமையாக பார்த்து போடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதையே. நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் பேட்டர்ன் தான். லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நாட் போட்டுக்குங்க. போட்டு முடிச்சுட்டு மடியில் நூல் கண்டை போட்டுக்குங்க. போட்டுட்டு நீடியில் 90 டிகிரியில் வச்சுட்டு போடுங்க. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து எப்படி ஆப்போசிட்லேருந்து நம்மக்கிட்ட எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். சேம் தாங்க, நீடில் 90 டிகிரியில் வச்சுட்டு நீடில் வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே பேட்டர்ன் தான், பொறுமையாக போடுங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். பொறுமையாக ரைட்டு லெஃப்ட், அவ்வளோதான். 90 டிகிரியில் மட்டும் நீடில் வச்சுக்கோங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.